பிளாஸ்டிக் கட்டிங்க்கு தேவைப்படும்னு சால்டரிங் மிஷின் வாங்கியிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் இது வரைக்கும் கட்டிங் ஒர்க்கு எல்லாமே ஊதுபத்தி வச்சு பொறுமையாக தான் பண்ணோம். இப்போல்லாம் நம்ம பிரைடல் துப்பட்டாவும் பண்ணுறனால அதிகமான கட்டிங் ஒர்க் இருக்குது. அதுக்கு தேவைன்னு இந்த சால்டரிங் மிஷின் வாங்கியிருந்தேன். கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் நான் வாங்கியிருக்கேன். 30 தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது நான் மின்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். பிளக்கில் மாட்டி ஸ்விட்ச் போட்டு கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸ் மேலே ஹீட் ஆச்சு. மெயின் கிளாத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃபாக ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த கிளாத்தில் நான் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். ஆனால் இந்த கிளாத்தில் என்னாச்சுன்னு தெரியல, கட்டே ஆகவே இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஹீட் ஆகட்டும், இன்னும் ஹீட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஹீட்டு. ஏன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மிங்கிறனால ரொம்ப பவர் கம்மியாக தான் இருந்துச்சு. ஹீட் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ தான் ஹீட் ஆகிறதே தெரியுது. பாருங்கள், ஸ்மோக் வருது. அந்த சில்வர் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து குட்டி குட்டி ஹோல் இருக்குது, அதுலேருந்து ஸ்மோக் வருது. சரி, நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ கட் பண்ணலாம் அப்படின்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். கட் ஆகவே இல்லை. சரி, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. இன்னும் ஹீட் ஆகட்டும் அப்படின்னு விட்டேன். 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் அது கட்டே ஆகவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நான் சூஸ் பண்ண கிளாத் மேலே தான் தப்பு. இது கொஞ்சம் கனமான கிளாத்து, அதான் கட் ஆகலை. பயங்கரமாக ஹீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம துப்பட்டாலே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாவே கட் ஆகுது. நான் பண்ணதான் தப்பு. அந்த கிளாத் கட் ஆகலை. இது நெட் கிளாத்துங்கிறதுனால அழகாக கட்டாச்சு. ஊதுபத்தி கூட நம்மளுக்கு பயமாக இருக்கும், கங்கு எங்கே பட்டு கிளாத் வீணாக விரும்பணும். இது பயப்பட தேவையே இல்லை. பார்த்து பொறுமையாக அழகாக பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால பார்த்து பொறுமையாக தான் பண்ணேன். இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணியும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதே தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் நம்ம கை வச்சு ஹேண்டில் பண்ணணும். அந்த சில்வர் பக்கம் கை வைக்கக்கூடாது. ஏன்னா அது ஃபுல்லாக ஹீட் ஆகும். நிறைய வீடியோஸில் சொல்லி நான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம வந்து கிளாத் மேலே ஃபோக்கஸாக இருக்கிறதுனால அது கீழே வச்சுட்டு எடுக்கும்போது அதில் கையை வச்சுட்டேன். பயங்கரமாக சுட்டுருச்சு. ஒரு செகண்டில் கையில் பொக்கலமே வந்துருச்சு. அதோட கையில் பேஸ்ட்டு தான் வச்சு கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டேன். என்னால் இதுக்கு மேலே வேலை பண்ண முடியல. ஏன்னா கை ரொம்ப வலிய ஆரம்பிச்சிருச்சு. அதோட ரெஸ்ட்டே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேர்ந்து தான் மறுபடியும் இந்த ஒர்க் பண்ணேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இருந்த பிசுரெல்லாம் லெவல் பண்ணேன். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.